ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் கோயில் பண்டிகை வந்திருக்கு. அந்த பண்டிகைக்கு முத நாளே வந்து நாங்கள் தீர்த்த குடத்துக்கு போவோம். இப்போ காவிரி ஆற்றுலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ தீர்த்தமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வேலாத்தா கோயிலில் வந்து முன்னாடி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் அந்த குடத்துக்கு ஒவ்வொன்றும் பூ போட்டு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த தீர்த்த குடத்தை வந்து நாங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவோம். இந்த ப்ராசஸ் முடிய வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு கிளம்பியிருப்போம்னு நினைக்கிறேன். மதியம் வந்து மதிய சாப்பாடு கோயிலை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். இந்த இடத்துலேருந்து எங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் போனதே தெரியலங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்தது. நல்லா டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊர் தீர்த்தக்குடம் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து அதுக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். அக்கினி சட்டி வந்து காலையில் 6 மணிக்கே எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம்.
சந்தோஷ். அவ்வளோ எடுத்தாச்சு எடுத்து. அப்படியே போட்டுணும்ல ஒரு யூடியூபர். இன்னைக்கு வந்து சந்தோஷுக்கு பிறந்த நாள். காலையில் அக்னி சட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12 மணி ஆரத்திக்கு சாய்பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெடியாகி கோயிலுக்கு போயிட்டோம். பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பக்தி மணக்கும் பகலாரத்தி பாபா உனக்கு ஆரத்தி எடுப்போம், 5 ஆரத்தி ஏந்தி எடுப்போம், பகலாரத்தி எடுப்போம், தீபாராதனை செய்வோம். பாபா உமக்கு ஆரத்தி எடுப்போம், 5 ஆரத்தி ஏந்தி எடுப்போம். உறவினர்களே வாருங்கள், லக்ஷ்மிநாதனுக்கு ஆரத்தி எடுப்போம், தினமும் தீப ஆரத்தி எடுப்போம், தினமும் தீப ஆரத்தி எடுப்போம். பாபா உமக்கு ஆரத்தி எடுப்போம், 5 ஆரத்தி ஏந்தி எடுப்போம். பாபாவுக்கு ஆரத்தி எடுப்போம், பகலாரத்தி எடுப்போம், தினமும் ஆரத்தி எடுப்போம் நாங்கள் தினம். நைட்டு 7 மணி போல் இருக்கும். இந்த டைமில் தான் வந்து கேக் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். பெருசாக ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாரையுமே கூப்பிடல. அவனோட சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வந்திருந்தாங்க. அந்த குட்டி பசங்களை வச்சே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம். வருஷம் இவனோட பிறந்தநாளும் மாரியம்மன் கோயில் பண்டிகையும் ஒரே நாளில் தான் வரும். அதனால ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நாங்கள் எல்லாத்தையும் கொண்டாடிடுவோம். காலையில் கோயிலுக்கு போகிறது, மதியானம் கேக் வெட்டுறது, இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டைமில் 10 கை இருந்தாலும் பத்தாது போல், அவ்வளோ வேலை வீட்லேயும் இருக்குது வெளியிலையும் இருக்குது. எப்போவுமே நாங்கள் பண்டிகை அன்னைக்கு நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம். பண்டிகை முடிஞ்சு ஒரு 2 நாள் கழித்து தான் வந்து நாங்கள் நான்வெஜ் செய்வோம். அந்த டைமில் தான் வந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்கன்னு வச்சுங்களேன். அதனால் இன்றைக்கி வந்து வீட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நாங்களே வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியாச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிவடையுது. அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.